ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் அரைக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வறுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும். நல்லா ரொம்ப கருக விடக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது நான் வந்து நீங்கள் வந்து முழு உளுந்து வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அது இப்போ நான் கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு நிறைய போடக்கூடாது. நான் 1 கப்புக்கு கொஞ்சம் தான், 1 கைப்பிடின்னு சொல்லுவாங்கள்ல, அது அவ்வளோதான் எடுத்துக்கேன். நான் நிறைய போடக்கூடாது. ஒரு மாதிரியா மழுமலுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது கடலைப்பருப்பு நிறைய போட்டோன்னு நம்ம இப்போ நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மிளகா போட்டுக்கலாம். நிறைய மிளகா இருக்குன்னு பார்க்காதீங்க. அது வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். அந்தளவுக்கு காரம் இல்லை இந்த மிளகா, அதனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தான் போடணும். இல்லைன்னா இது கருவேப்பிலை பொடி மாதிரி ஆயிரும். கருவேப்பிலை ஸ்மெல்லு தான் இருக்கும். உளுந்து ஸ்மெல்லே வராது நம்மளுக்கு. அது கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். நான் ஆற வச்சு அரைச்சிடலாம். நம்ம ஒருத்தவங்க வெயிலில் ஆற வைப்பாங்க, ஆற வைக்கலாம். நம்ம ரொம்ப நிறைய அரைச்சோன்னா நம்ம ஆற வைக்கலாம். நம்ம அரைக்கிறது கொஞ்சம் தான், அதனால் நம்ம டக்குன்னு, ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றலை, அதனால் சீக்கிரம் அரைச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பெருங்காயம் தான், ஏன் சீக்கிரம் அரை போடுறதுனால நான் இந்த பெருங்காயம் போட்டுக்குவேன். நான் இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்னி எங்கேயாவது வெளில போகிறோம், நம்ம சட்னி இல்லை அப்படின்னா ஒரு தோசை ஊற்றி ஒரு இட்லி பொடி வச்சுட்டா சரி, இட்லி வச்சுட்டு பொடி வச்சு சாப்பிட்டா போதும். ஒரு தோசை ஊற்றி நம்ம பொடி தொட்டு சாப்பிட்டா கூட ஒரு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நம்ம எங்கேயாவது வெளில போனால் கூட டென்ஷன் ஆகிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப இருக்கும். பருப்பு பொடி இந்த மாதிரி இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். அது ஈஸியாக இருக்கும். அது வறுக்கிறதா கொஞ்சம் டைம் ஆகும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் இட்லி பொடி. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எப்படி பருப்பு பொடி பண்ணுறேன்னு பார்க்குறேன். பாய்.